கிட்டத்தட்ட 50 மில்லியன் சீன மக்களை கொன்று குவித்த மாவோவின் கிரேட் லீப் ஃபார்வர்ட் திட்டம் தொடங்கப்பட்ட தினம் இன்று. மாவோ தலைமையிலான சீன அரசு அப்போ இருந்த பிரிட்டனை விட அதிக அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் புரட்சி செய்யணும்னு கனவு கண்டுச்சு. அதற்காக சீனா முழுக்க தொழிற்புரட்சியை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அதற்கேற்ற தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் சரியான திட்டமிடலும் அவங்க கிட்ட இல்லை. விவசாயிகளை விவசாயத்தை முற்றிலுமாக கைவிட்டு தொழில்துறைக்கு திரும்ப சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. விவசாயிகள் பயன்படுத்தின விவசாய கருவிகளை தீயில உருக்குனாங்க. அதிலிருந்து கிடைத்த இரும்பை வைத்து இரும்பை உற்பத்தி செய்கிறோன்னு மார்த்தட்டிக்கிட்டாங்க. எலிகள், ஈக்கள், கொசுக்கள், குருவிகள் இது எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும்னு சொன்னார் மாவோ. இது எல்லாம் தான் நம்முடைய வளர்ச்சியை தடுக்குதுன்னு சொன்னார். ஆனால் அதனால் உணவுச் சங்கிலியில் பெரும் பாதிப்புங்கிறது உருவாச்சு. இப்படி தேவையற்ற செயல்களை செய்ததால் சீனா முழுக்க பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சது. ஒருவேளை உணவுக்கே அங்கே பல கஷ்டங்கள் உருவாச்சு. பல பேர் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சு விழுந்தாங்க. மாவோவின் இந்த திட்டமிடாத கேம்பெயினால் கிட்டத்தட்ட 50 மில்லியன் சீனர்கள் மரணத்தை தொட்டாங்க. அத்தனை பேருடைய உயிரிழப்புக்கு அப்புறமா தான் சீன அரசு இந்த திட்டம் தோல்வி அடைந்ததை ஒத்துக்கிட்டாங்க. சீன வரலாற்றில் இன்று வரைக்கும் அழிக்க முடியாத கரையாக இருக்கும் மாவோவின் த கிரேட் லீப் ஃபார்வர்டுங்கிற திட்டம் 1958 தொடங்கப்பட்ட தினம் இன்று.